சென்னையில் பணத்திற்காக கத்திமுனையில் தொழிலதிபரை கடத்திய கும்பலை சினிமா பாணியில் போலீசார் விரட்டி மடக்கி கைது செய்திருக்கிறார்கள். கொட்டும் மலையில் போலீசார் குற்றவாளிகளை கைது செய்தது எப்படி? ஜேம்ஸ் பாண்ட் பட பாணியில் காரின் முன்னால் தொற்றியவாறு அதிரடி ஆக்ஷனில் இறங்கிய போலீசார் குற்றவாளிகளை பல கிலோமீட்டர் தூரம் விரட்டிச் சென்று பிடித்துள்ளனர். சென்னையில் மழை கொட்டிய தருணத்தில் நடைபெற்ற இந்த கார் சேசிங்கின் இறுதியில் கடத்தல் கும்பல் சிக்கியது எப்படி? சென்னை சேத்துப்பட்டு ஹாரிங்டன் சாலையில் மூசா என்பவர் வசித்து வருகிறார். காவல்துறையில் உதவி ஆய்வாளர் பணியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட அவர் தொழில் அதிபராக வலம் வருகிறார். அரசால் ஏலம் விடப்படக்கூடிய செம்மரக்கட்டைகளை விற்பனை செய்வது உள்ளிட்ட பல்வேறு தொழிலை மூசா செய்து வருவதாக கூறப்படுகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஈசிஆர் சாலையில் உள்ள தன்னுடைய மகன் பஷீர் வீட்டுக்கு சென்றுவிட்டு சேத்துப்பட்டுக்கு திரும்ப ஆயத்தமானார். அப்போது மூசாவிடம் ஏற்கனவே பணியாற்றிய குமார் என்கிற அருப்பு குமார் உட்பட 5 பேர் கொண்ட கும்பல் வீட்டு வாசலில் வைத்து மூசாவை காரில் கடத்தி உள்ளனர். மூசா கடத்தப்பட்டதை அறிந்து கொண்ட குடும்பத்தினர் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் காரை விரட்டிச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளன. துப்பாக்கி முனையில் மூசாவை கடத்திய கும்பல் போரூர் செட்டியார் அகரத்தில் உள்ள தனியார் பொது மறுவாழ்வு மையத்தில் அடைத்து வைத்தனர். யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்பதால் மூசா குடிபோதைக்கு அடிமையானவர் என்று சொல்லி கைவிலங்கு போட்டு அடைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மூசாவின் செல்போன் மூலமாக அவருடைய மகன் பஷீருக்கு போன் செய்த கடத்தல் கும்பல், உன்னுடைய தந்தை உயிரோடு திரும்ப வேண்டுமானால் 5 கோடி ரூபாயை எடுத்து வா என்று கூறியுள்ளனர். அவ்வளவு பணம் கொடுக்க முடியாது என்று மூசாவின் குடும்பத்தினர் கூற, உள்ளத்தை அள்ளித்தா சினிமாவில் வரும் கடத்தல் காட்சியை போல பேரம் பேசியுள்ளனர். பணம் கொடுக்கலன்னா பாத்திய கொன்னுடுவேன்னு சொல்றவன கேள்விப்பட்டிருக்கேன். இவன் அமௌண்ட் குறைச்சிட்டே வர்றான். இதுல கத்திரிக்காய் வியாபாரமா? போன கொண்டா. டேய் கிட்னா நாயே, 4 லட்சம் அந்த பாத்திக்கு ஜாஸ்திடா. 4 லட்சம் அதிகம்ங்கறான் பாஸ். அப்போ ஒரு ஜெய்பரை கட் பண்ணிக்கோ. 40,000 கேளு. ஒரு 40,000 கொடுத்துறீங்களா? என்னது 40,000மா? 40,000 அதிகம்ங்கறான். அதுவே ஜாஸ்திங்கறானா? என்னடா விச்சா 40,000 கூட நீ ஒர்த் இல்லையா? வர வர உன் வேல்யூ குறைஞ்சிட்டே இருக்கு. செத்தா நீயே நடந்து போய் சுடுகாட்டிலே படுத்துக்கணும். 3 கோடி ரூபாய், 2 கோடி ரூபாய், 1 கோடி 50 லட்சம் ரூபாய் என்று படிப்படியாக குறைத்து இறுதியாக 25 லட்சம் ரூபாய் தருமாறு கடத்தல் கும்பல் மிரட்டியுள்ளது. திங்கட்கிழமையன்று பணத்தை எடுத்துக்கொண்டு தாம்பரம் அருகே வர வேண்டும் என்று கூறி போனை சுவிட்ச் ஆஃப் செய்துள்ளது அந்த கும்பல். மூசாவின் செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்த நிலையில் செல்போன் டவர் மூலமாக மூசாவின் இருப்பிடத்தை மற்றொரு புறம் போலீசார் குறிவைத்து தேடியுள்ளனர். செவ்வாய்க்கிழமையன்று மீண்டும் மூசாவின் செல்போனில் இருந்து பேசிய கடத்தல் கும்பல் எழும்பூர் அருகே 25 லட்சம் ரூபாயுடன் வருமாறு மிரட்டியுள்ளனர். பிணை தொகையான 25 லட்சம் ரூபாயை பணத்துடன் போலீசாரும் மூசாவின் மகன் பஷீரும் எழும்பூர் அல்சாமால் அருகே தயாராக இருந்தனர். அங்கு மூசாவுடன் காரில் வந்த கடத்தல்காரர்கள் பணத்தை பெற முயற்சி செய்த போது மறைந்திருந்த போலீசார் எழும்பூர் கோஆப்டெக்ஸ் சிக்னல் அருகே சினிமா பாணியில் விரட்டி பிடித்தனர். குமார் என்கிற அருப்பு குமார் மற்றும் பிரகாஷ் ஆகியோர் பிடிபட்டனர். உடன் வந்த மற்ற 3 தப்பி ஓடிவிட்டனர். பிடிபட்ட 2 கடத்தல்காரர்களை சேத்துப்பட்டு காவல் நிலையம் அழைத்து சென்ற போலீசார் விசாரணை செய்ததில் மூசா சந்தனமரம், செம்மரம் விற்பனை உள்ளிட்ட தொழில் செய்து வருவது தெரிய வந்துள்ளது. அதிக லாபம் ஈட்டிய மூசாவை கடத்தினால் பணம் கிடைக்கும் என்று கருதி கடத்தலை அரங்கேற்றியதாக அவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். அது மட்டுமின்றி மூசாவிடம் நீண்ட நாட்களாக பணிபுரிந்து வந்த அருப்புக்குமார் தான் வேலை பார்த்ததற்கு மூசா முறையாக சம்பளம் கொடுக்கவில்லை என்று அதிருப்தியில் இருந்ததும் தெரிய வந்துள்ளது. கடத்தல் வழக்கில் சிக்காமல் தப்பி ஓடிய காந்தி, வினோத், மணி ஆகியோர்
அருப்புக்குமார் ஜெயிலில் இருக்கும்போது நட்பாளர்கள் என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரிடமிருந்தும் 25 லட்சம் ரூபாய் பணம், கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் மற்றும் துப்பாக்கி, கத்தி உள்ளிட்டவற்றை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். சந்தனம், செம்மரம் விற்பனை மூலமாக பணம் கொட்டுகிறது என்பதை அறிந்து கொண்ட ஊழியர்கள் உரிமையாளரையே கடத்தி சிக்கிய சம்பவம் சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.